வணக்கம். மயிறு முதல்ல உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன். ஏன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. நினைச்சு பாக்குறியா? எப்ப அதுக்கு காரணங்கள் பல விதமா என்னென்னமோ சொல்லலாம், உடம்பு சரியில்லை அது இதுன்னு. ஆனா நான் அது எதுவுமே சொல்ல விரும்பல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நேரடியா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும், சரியா? வரணும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீரியல் ரோஸ்ட். 2 வாரமா வீடியோ பண்ணாதனால டச் வேற விட்டு போச்சு. இன்னைக்கு ரோஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு வேற தெரியல. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஜீ தமிழ்ல வீரா அப்படின்ற சீரியல்ல வில்லு ஒருத்தங்களை கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ஆத்தாளும் மகளும் எப்பவும் ஒன்னா ஜோடியா தானே இருப்பாங்க, எங்க அம்மாவை காணமே. பொதுவா ஒருத்தவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம்? அவங்களோட மொபைல் நம்பரை வச்சு எந்த டவர்ல இருக்காங்கன்றத கண்டுபிடிப்பாங்க. இதுதானே வாஸ்தவம். அதேதான் இவங்களும் பண்றாங்க. இருந்தாலும் அவனுக்கு பண்ணா என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. அவங்க அம்மா நம்பரை காட்டு. ஹலோ, சொல்லுண்ணா. ஒரு நம்பரை ட்ராக் பண்ணும். என்ன ஆயிப்போச்சுன்னா இவங்க போன் நம்பரை வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறத முன்னாடியே யூகிச்ச வில்லி அந்த சிம் கார்டை கலட்டி ஒரு ஃபுட் டெலிவரி பாயோட பேக்குள்ள போட்டு விட்டாங்க. இப்ப நியாயமா பார்த்தா அந்த லொகேஷனை ட்ராக் பண்ற கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்ன சொல்லணும்? ஐயா அந்த சிம்ம கலட்டிட்டாங்க, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணுதானே சொல்லணும். ஆனா அவன் லொகேஷனை சொல்றாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அண்ணா, திரிசூலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால காட்டுது. ஆனா அது மட்டும் இல்லைங்க, வெறும் சிம் கார்டை கலட்டி பேக்ல போட்டு அனுப்புனா அந்த சிம் கார்டு மூவிங்ல இருக்குது அப்படிங்கறத முதற்கொண்டு அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்டுபிடிக்கிறாப்ல. எப்படி? எப்படின்னா அப்படி சொல்றா. ஆனா அந்த நம்பர் மூவிங்ல இருக்குண்ணா. மூவிங் இல்லையா? இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்துச்சு, இப்ப மூவ் ஆயிட்டு இருக்குண்ணா. நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? எப்பட்றா அது எப்பட்றா முடியும்? சிம் கார்டையே போன்ல இருந்து கலட்டிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த சிம் கார்டு எங்க டிராவல் பண்ணுதுன்னு இவரால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? அதான்டா எனக்கு தெரியல. அது எப்பறம் வெறும் சிம் கார்டை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. முடியும். லாஜிக்கா பார்த்தா அவங்க ட்ராக் பண்றது அந்த சிம்ம தான், போன கிடையாதுல்ல. ஆமா. சோ சயின்டிபிக்கலி இப்ப அந்த சிம் மூவிங்ல தானே இருக்கு. If I'm not wrong, scientifically. அதாவது ஒரு கம்ப்யூட்டரே இல்லாம ஒரு பவர் பேங்க் யூபிஎஸ்ஐ வச்சுக்கிட்டு ஒரு பவர் கனெக்ஷனே கொடுக்காத ஒரு மானிட்டரையும் வச்சுக்கிட்டு ஒருத்தனால போனே இல்லாம வெறும் சிம் கார்டு அட்டைய கூட லொகேஷன் ட்ராக் பண்ண முடியும். அதான் வர்கீஸ். அட்லீஸ்ட் அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பவர் கனெக்ஷனாவது கொடுத்திருக்கலாம்ல. I am sorry. Technical fault. இதுல வேற இந்த வெறும் சிம் கார்டை ட்ராக் பண்ணி சொல்ல இவங்க ரோடா அலையறாங்க. அந்த ஆளு திரும்பவும் போன் பண்ணி வேற அது அங்க மூவ் ஆகுது இங்க மூவ் ஆகுதுன்னு லொகேஷன் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சொல்றா. அண்ணா அந்த நம்பர் மூவிங்ல இருக்குண்ணா. சிக்னல் வேற வேற இடத்துக்கு டிராவல் ஆயிட்டே இருக்கு. என்னடா நடக்குது? எப்படா? ஆனா டேய் ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. எனக்கு என்னமோ இவனுக்கெல்லாம் ஆதார் நம்பரை வச்சு அந்த ஆதார் அட்டை எங்க மூவ் ஆகுதுன்னு முதற்கொண்டு கண்டுபிடிச்சிருவானுங்க போல இருக்கு. நான் தான் பண்ணக்கூடிய ஆளாச்சே. சொல்லுண்ணா. டேய், கடைசியா அந்த போன் எங்க ரொம்ப நேரம் நின்னுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. என்னங்க இவனுங்க விட்டா நம்ம தமிழ் படம் டூ மாதிரி அந்த சிம்ம வச்சிருக்கிறவனோட பைக்ல மண்ணலி கொட்டுன்றது முதற்கொண்டு சொல்லுவானுங்க போல இருக்கு. அந்த பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா? எஸ் சார். அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா? கண்டிப்பா சார். இன்னும் அந்த வெறும் சிம் கார்டு அட்டை வச்சு எவ்வளவு தாண்டா பண்ணுவீங்க? மூவிங்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அதே இடத்துல திரும்பவும் சிக்னல் ஆன் ஆயிருக்கு. நிறுத்துடா. என்னடா என்ன பேச வைக்கிறியா? போன்லயே இல்லாத வெறும் சிம் கார்டு அட்டை இடையில சிக்னலும் கட் ஆயிருக்கு, அது திரும்பவும் வேற ஆன் ஆயிருக்குது. பாருங்களேன் டெக்னாலஜி எப்படி எல்லாம் வளர்ந்துருக்குன்னு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது வலசரவாகத்துல ஒரு இடத்துல காட்டுதுண்ணா. எங்க என்னங்க இது லாஜிக்கே இல்லாம இருக்கு? திரிசூலம் எங்க இருக்குது, வலசரவாக்கம் எங்க இருக்குது? திரிசூலத்துல ஃபுட் டெலிவரி பண்ண வலசரவாக்கத்துக்கு எங்க போனா? ஒரு லாஜிக் வேணாம். ஏன்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல? அந்த ஈ செத்து கிடந்தது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியல? இவ்வளவு பெரிய இலையில உனக்கு இத்தனோண்டு ஈ செத்ததான் லாஜிக் மிஸ்டேக்கா தெரியுதா? இல்லதான் என்ன பண்றது? கடைசியில ஒரு வழியா அந்த லொகேஷனை வச்சு அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. மரா, என் இன்டென்ஷன் தப்பு இல்லனா வலியம்மா அந்த வீட்ல தான் இருப்பாங்க. அது இன்டென்ஷன் இல்லம்மா, இன்ட்யூஷன். மிஸ்டேக் பண்றதுன்னு முடிவாகி போச்சுன்னா டயலாக்ல கூட விட்டு வைக்கிறது இல்ல. என்ன எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நெக்ஸ்ட் இப்பெல்லாம் சீரியல்ல கல்யாண சீனுன்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி தான். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். ஏன்னா அவனுக்கு கிறுக்கு போயிலுங்க, யாரு கழுத்துல தாலியை கட்டுவாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. அதான் வர்கீஸ். ஆனா சத்தியமா அந்த மேடையில இருக்கிற பொண்ணுகளத்துல மட்டும் கட்ட மாட்டாங்க. அது அனாவசியம். அதை ஏன் ஒரு சம்பிரதாயமாவே வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழ் சீரியல்ல எந்த கல்யாண சீன் எடுத்தாலும் சரி
அவங்க தாலியை வேற யாரு கழுத்துலயாவது தான் கட்டுறாங்க. இப்ப எதுக்கு நான் ஏமாய கடிச்ச? நான் தேடி வந்த வாய் வேற வாய், உன் வாய் தான் குறுக்க வந்துருக்கு. அது ஏன்டா அந்த கருமத்தை முன்னாடியே செஞ்சு தொலைய வேண்டியானே? செய்ய மாட்டாங்க. மணமேடை வரைக்கும் வந்து உட்காந்து அங்கதான் தாலியை மாத்தி கட்டுவாங்க. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். கெட்டி மேளம் என்ன மேடம் அப்படி நிக்கிறீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அந்த மாலை கீழ பூ கீழ கொஞ்சம் யூஸ் பண்ணி கொடுங்களேன். எப்படி பாத்தீங்களா ஐடியாவை? அந்த ஹெல்ப் பண்ண சொல்லி கீழே குனிய வச்சு அதுக்கப்புறம் தாலி கட்ட போறாரு. எலி சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். நல்ல புதுவிதமான ஒரு ஐடியாவா இருக்குல்ல? அது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பாத்தீங்களா? ஆனா பாருங்க, அவர் தாலிய மாத்தி கட்டுறாரு. அந்த தாலி இந்த அம்மா மூக்குல மட்டும் தான் போகுது. ஆனாலும் அவங்களுக்கு அது தெரியல. வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. சரி, அந்த அம்மாவுக்கு தான் கண்ண மூடி இருக்குது, தாலி கட்டுறது தெரியல. சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, அவங்களாவது நிப்பாட்டலாம்ல. அவங்களும் அந்த 3 முடிச்ச போட்டு முடிக்கிற வரைக்கும் ஷாக்கு மட்டும் தான் ஆவறாங்க. 3 முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க ரியாக்ஷனை காட்டுறாங்க. சரி, இவரோட ரியாக்ஷனை கூட விடுங்க. தெரியாம ஒருத்தர் தாலி கட்டி இருக்காருல்ல, அந்த பொண்ணுக்கு தாலி கழுத்துல இருக்கிறது தெரிஞ்சுதான் அவங்களோட ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். என்னாச்சு? ஷாக்காமா. ஷாக்கா? மூஞ்சில போட்டு தாலி கட்டும் போதே முழிச்சிருந்திருக்கணும். அவளை விட 3 முடிச்சு போட விட்டுட்டு வந்து இதுக்கு பேரு ஷாக்கா? வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. இப்ப இவங்க ஒரு விதமா குனிய சொல்லி தாலி கட்டி இருக்காங்க தெரியாம சன் டிவில இன்னும் புது விதமா ஒண்ணு பண்ணிருக்காங்க. அச்சுச்சோ, அவரா? பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துலயே துணை பொண்ணையும் துணை மாப்பிள்ளையும் உட்கார வச்சு அங்க ஒரு திருட்டு தாலியை கட்டுறாங்க. புதுசா இருக்கே. இல்லையாண்டதான் துணை மாப்பிள்ளையா? வாங்க வாங்க மண்டையில உட்காருங்க. ஏமா நீ என்ன பாத்துட்டு இருக்க? துணை மாப்பிள்ளை பக்கத்துல இருந்து உட்காரு. எது? எந்த ஊர்லடா துணை பொண்ணையும் துணை மாப்பிள்ளையும் மேடையில உட்கார வச்சாங்க? ஆனா இந்த ஒரு லாஜிக் கேள்வி அந்த பொண்ணு கேக்குது. நான் எதுக்கு மனையில அன்பு பக்கத்துல உட்காரணும்? இது ஒரு நல்ல கேள்வி. நல்ல ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியை கேட்டுச்சு. ஆனா அது அப்படியே இந்த ஐயரு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ரூட்டை மாத்தி விட்டு அந்த பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணி ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ பரிகாரம் பண்ண உட்கார்ந்து ஆகணும். ஆனந்தி உட்கார் வா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. சரி, ஒன்னாதான் அப்படி உட்கார வச்சாங்க, ரைட்டு. அடுத்ததா இந்த துணைப்பண்ணையும் துணமாப்பிளையும் மாலையெல்லாம் மாத்திக்க சொல்றாங்க. அப்பயும் அந்த பிள்ளை கேள்வி கேட்டுச்சு. அப்பயும் கண்டதையும் பேசி குழப்பி விட்டு அந்த பிள்ளைய மாலையும் மாத்த வச்சுட்டாங்க. 2 பேரும் அவ கைத்துல மாலையை போட்டுங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் மாலையெல்லாம் போட மாட்டேன். ஆனா அந்த ஹீரோயினும் சரியான மக்கா இருக்கும் போல் இருக்கு. நல்லா தான் கேள்வி எல்லாம் கேக்குது. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே அதை சரி சொல்லி செஞ்சுது. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. அதுவும் காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்களா? பொண்ணு மாப்பிள்ளையும் கூட அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க போல் இருக்கு. கெட்டி மேலம். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசை திடப்படுத்திக்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கெட்டி மேலும்னு சொன்ன உடனே அந்த மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலி கட்டும் போதே இந்த பையனை இடுப்புல மறைச்சு வச்சு இந்த தாலி எடுத்து டக்குன்னு இந்த ஹீரோயின் கழுத்துல கட்டிவிட்டாப்ல. இப்ப நார்மலா அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கணும்? அட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு அதை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சிருக்கணும்ல. ஆனா அந்த ஹீரோயினோட அதிகபட்ச ரியாக்ஷன் என்னன்றத பாருங்களேன். அன்பு 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 தவிர வேற யாராவது சொல்லமா? ஐயோ, பேரல் லவ்லி போட்டா என்னாச்சு? கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். உங்களுக்கு பாம் வராதா? அன்பு என்ன பண்றீங்க? அன்பு என்ன பண்றீங்க? அன்பு அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் ஐயோ அன்பு என்ன பண்றிய அன்பு, ஐயோ அன்பு என்ன பண்றிய அன்பு, இத மட்டும் தாங்க கேட்க, வேற எதுவுமே கேட்காது. ரொம்ப அடக்கமான பொண்ணுண்ணே, இவ்வளவு பழகி இருக்கோம். என்கிட்டயே அதிகம் பேசினது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். சரி, அப்பதான் அப்படி கேட்டுச்சுட்டு பார்த்தா எல்லாம் முடிஞ்சு எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறமாவது மானங்கட்ட கேள்வி ஏதாவது கேட்கணும் பார்த்தா அப்பயும் அதே தாங்க கேக்குது. என்ன அன்பு பண்ணிருக்கீங்க? என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா போமா, நான் என்னமோ நடந்த சம்பவத்துக்கு இதுகிட்ட இருந்து எவ்வளவோ எதிர்பார்த்தேன். இது இந்த ஒண்ணு தவிர வேற ஒண்ணுமே சொல்லாத போல் இருக்க. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் உங்களை நம்பி பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா? உன்னை நம்பினேன்டா, ஏன்டா ஏமாத்தின? உன்னை யாரும் உட்கார சொன்னா? முத கேள்வியே நான் ஏன் உட்காரணும்னு கேட்டில, அப்பயே முடியாதான்னு சொல்லி இருந்திருக்கணும். அந்த பயபிள்ளைய நம்பி எதுக்கு நீ அங்க உட்கார்ந்த? ஐயா, இது பாய்சன்யா. எந்நேரமும் பாக்குற பயபிள்ளை, அவன் பேச்ச நம்பாதீங்க. ஆனா பாருங்க, உன் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு இது எனக்கு தண்டனையா கேட்டதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தன் வந்து ஒரு பதில் ஒண்ணு சொன்னான் பாருங்க. ஆனந்தி, இது ஏன் தண்டனையா நினைக்கிற? உனக்கு கிடைச்ச வாழ்க்கையா நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்கோய். ஏன்டா டேய்,
வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளை என்ன வாழ வெட்டியா இருக்குதா இல்ல வாழ வழி இல்லாம இருக்குதா? நீங்க யாரா அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லாம அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். வேண்டாம் உறுப்புக்கு தாலியும் கட்டிவிட்டு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா ஏத்துக்கணுமா? அடுத்ததா ஜீ தமிழ்ல அயலின்னு ஒரு சீரியல் ஒன்று இருக்கு. அது ஒரு உமன் ஓரியன்டட் ஆக்ஷன் சீரியல். திடீர்னு அதுல ஃபைட், துப்பாக்கி சண்டையெல்லாம் நடக்கும். திடீர்னு உடைதான் சாய்தான். ஆளு ஒருத்தனை அனுப்ப போறோம். உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க கிட்ட சண்டையை எழுப்பான். அப்போ வீட்டுல இருக்கிற போலீஸ் வெளியே வந்துதானே ஆகணும். மன்னா, எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அந்த சீரியலோட ஹீரோயின் தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் போலீஸ் அப்படிங்கறதையே வீட்டுல சொல்லாம ஒரு சாதாரண பண்ணா இருக்காங்க. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக வில்லே ஒரு ஆளை வீட்டுக்குள்ள அனுப்புறான். இவ கத்தியவே துப்பாக்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறா. ஒருவேளை அந்த போலீஸ்காரி இவ்வளா இருப்பாளா? ஏடா கத்தியை எப்படா துப்பாக்கி மாதிரி பிடிக்க முடியும்? என்ன கத்தியை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா? அவன் ஒரு வெங்கப்பையடா. இவனை எதுக்கு வில்ல அனுப்புனான்னு தெரியல. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு ஒருத்தல கிடையாதுங்க. ஏன்னா பாக்குற எல்லாருமே இவங்க தான் போலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணுவான். சந்தேகமே இல்ல, இவ திமிருக்கும் பேச்சுக்கும் இவதான் போலீஸா இருப்பா. டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஏன்னா பாக்குற எல்லாரையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களாதான் இருக்குன்றான். அதை சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொம்பளைய குத்துறதுக்கு வேற போறான். ஏண்டா கத்தியை இம்புட்டு நேரமா அங்கனையா வச்சிருந்த, உரை இல்லாம வச்சிருக்கியே, உருவும் போது அறுத்து இருந்தா கீழே உருண்டு இருக்குமேடா. பார்த்து சீவுங்க, சேர்த்து சீவிட போறீங்க. வேலையை விட சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப கத்தியை வச்சு குத்த போன உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவன் மூஞ்சில துணியை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க. அங்கதான் ஒரு ஏஜென்டினா ஃபைட் சீக்வன்ஸே நடக்குது. ஒரு சீரியல்லே இம்புட்டு மாசான சீரியலா வச்சிருக்காங்க ஐயா. இத பெண்கள் பார்த்தாங்கன்னா புல்லரிச்சு போவாங்களே வீட்டுல. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இப்படி ஒரு ஃபைட் அங்க நடக்குதுங்கிறதையே அங்க சுத்தி இருக்கிற எல்லார்ட்டையும் மறைக்கிறாங்க ஹீரோயின். சமையல் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? ஒரு சீரியல்ல இப்படி சீன் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா? இங்க பாக்கலாம். அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத. அடுத்து இன்னொன்னு பண்ணாங்க பாருங்க, சம மாசா. முழு தேங்காய் எடுத்து சட்டையர்னு மண்டல் அடிச்சு தண்ணிய புடிச்சாங்க பாருங்க, செதற விட்டாங்க பாருங்க. இவ்வளவு அடியும் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவங்களை தள்ளி விட்டுட்டு மாடிக்கு ஓடுறான். மாடிக்கு ஓடுனவனையும் இவங்க விரட்டி பிடிச்சி அங்கேயும் 4 போடு போட்டாங்க. ஆனா பாருங்க, மாடியில ஏறி ஓடுனவன் தப்பிச்சு ஓடும்போது மட்டும் தரையில ஓடுறான். அது எப்படின்னு தான் தெரியல. எங்க பாப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும் சீக்வன்ஸ் ரொம்ப மாசாவும் செம ஆக்ஷனாவும் இருந்ததுல. இது எல்லாமே ரீமேக். ஆமா, இதோட ஒரிஜினல் தெலுங்குல ஜெகதாத்ரின்னு ஒரு சீரியல் ஓடுது. அதோட ரீமேக் தான் அயலி. என்னையா சொல்ற? உண்மைதான் சொல்ற. என்னையா இது? அங்கேயும் இதே மாதிரி ஒரு சிலிண்டர் போடுறதுக்கு ஒருத்தன் வர்றான். அவன் கத்தி எடுத்து குத்த போறான். அங்கேயும் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அடி வெளுன்னு வெளுக்குறாங்க. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல், ஒரே செட்டப். ஆனா அது மட்டும் இல்ல, அங்கேயும் அவனை கீழே போட்டு சங்கிலியும் மிதிச்சுக்கிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடக்கலங்கிற மாதிரியே ரியாக்ஷனும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, அந்த ஐகிரி நந்தினி சாங்க இங்க தேங்காய் உடைக்கிறதுல வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அதை வந்து மூஞ்சில போடுறதுலயே வச்சுட்டாங்க. இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க. அட பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இந்த சீரியல் செம ஹிட். ஊருக்குள்ள பெண்கள் எல்லாருமே உணர்ச்சி பொங்க இருக்கிற அளவுக்கு பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கர ஃபேமஸ். ஆனா இதுவுமே ஒரிஜினல் கிடையாது, இதுவுமே ஒரு ரீமேக் தான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அட ஆமாங்க, இது ஒரு பெங்காலி சீரியலோட ரீமேக். அதோட பேரும் ஜெகதாத்ரி தான். என்னடா இது? இந்த ஒரு சீரியலை எத்தனை லாங்குவேஜ்ல ரீமேக் பண்றாங்கன்னு பாத்தீங்க. பெங்காலி ஒரிஜினல், அதுல இருந்து தெலுங்கு, தெலுங்குல இருந்து தமிழ், இப்ப அதுல இருந்து ஹிந்திலையும் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு மாற்றம்னா, தமிழ்லையும் தெலுங்குலையும் மட்டும்தான் இந்த சிலிண்டர் போடுற மேட்ரு, தேங்காய் உடைக்கிறதெல்லாம். ஹிந்தில ஒரு பார்ட்டியில வந்து துப்பாக்கியோட வந்திருக்காங்க, பப்புனு வேஷம் போட்டுக்கிட்டு. அவங்க எந்த அளவுக்கு இன்டெலிஜென்டான வில்லவங்கன்னா, பார்ட்டியில துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க அதை ஒளிச்செல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஓப்பனா கையில வச்சுக்கிட்டே சுத்துவாங்க.
இந்த பால் பவுடர் மாதிரி உனக்கு தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கார்டா இருந்தியோ. ஆனா ஃபைட் எல்லாமே சேம் தான். ஹீரோயின் இங்க மாதிரியா தான். யாருக்குமே தெரியாம அவங்கள ஒரே அடி அப்படியே அடிச்சு படுக்க போட்டுருவாங்க. என்னடா இது, கன்னத்துல ஒரு அரை அரைச்சதுக்கே இப்படி மயங்கி விழுந்துட்டான். பொதுவா இதெல்லாம் 80sல நம்ம ஹீரோயின்ஸ் தானே இப்படி எல்லாம் மயங்குவாங்க. நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த ஆள் இவ்வளவு வீக்கான்னு தெரியலையே. இதே போலயே அவங்க எல்லாரையும் ஒரே அறையில மயக்க போட வச்சு அவங்கள தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து ஒரே இடத்துல போட்டுறாங்க. ஆனா ஒண்ணுங்க, அடிச்சு மயங்கினவங்க எல்லாம் அவங்க கூடயே தோல்ல கைய போட்டு நடந்து வருவாங்க. இப்படி பல லாங்குவேஜ்ல சுத்துற இந்த அயலி சீரியல்ல அடிக்கடி நான் சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கி சண்டை ஃபைட் எல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு துப்பாக்கி சண்டை இந்த இடத்துல நடந்துச்சு. ஆனா அந்த துப்பாக்கி அத நீங்களே பாருங்களேன். கண்ணை கீழே போடு. முடியாது ஆபீசர், முடியாது. வில்லன் துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். அதை இன்னொருத்த கட்டையை கொண்டு அறிஞ்சு அதை கீழே தட்டி விட்டான். அதுக்கப்புறமா அங்க ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபைட்டுக்கு நடுவுலயே கீழே விழுந்த துப்பாக்கிய ஹீரோயின் எடுக்கிறாங்க. அப்ப துப்பாக்கி மாறி போச்சு. உங்க செட்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்க செயல்பாடு தான் சரியில்லாம. அது எப்படிராது, கீழே விழுகும் போது பிஸ்டலா இருந்தது, கையில் எடுக்கும் போது ரிவால்வரா மாறிச்சு. அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல. சரி, இதை கூட விடுங்க. இதே மாதிரி இன்னொரு கன் ஃபைட் வருது. வில்லன் வந்து துப்பாக்கியை கொடுத்து அடியால் அனுப்பி ஒருத்தங்க கிட்ட சொத்தை எழுதி வாங்க சொல்லியிருக்கான். அவங்க எழுதி தர மாட்டேன்னு சொன்ன உடனே இவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். அப்போ ஹீரோயினோட என்ட்ரி. அப்ப அந்த துப்பாக்கிய வில்லங்கிட்ட இருந்து எப்படி அவங்க பறிக்கிறாங்கன்றத மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். சரி, ஹீரோயின் இப்ப கண்ணை பிடிச்சிட்டாங்க. அதை என்ன செய்யணும்? அந்த கண்ணை வச்சு அவங்களே மிரட்டி டேய் சுட்டு போடுவேன், ஒழுங்கா ஓடுங்களா, இப்படி தானே சொல்லணும். அதானே உலக வழக்கம். அந்த ஹீரோயின் அதை என்ன செய்யறாங்கன்னு பாருங்களேன். என்னடி இது? ஏமா, அந்த கண்ணை தூக்கி தூர போடுறதுக்கு எதுக்கு அவன் கையில இருந்து புடுங்கின? நான் கண்ணை வச்சுலாம் சண்டை போட மாட்டேன், கையாலேயே தான் சண்டை போடுவேன்னு ஹீரோயின் ஒரு உறுதியா இருக்காங்க அவள் இருக்கு. அவ பைத்தியம் சார். நான் யாருன்னு தெரியாம கை வச்சிருக்கேன். நான் யார் தெரியுமா? யாரா நீ? ஆமா, வந்துட்டாரு சூரப்புலி. ஆறு நீ ஊர் நீண்டுகிட்டு அம்பிட்டு நேரமா துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வரல. அந்த அம்மா வந்து எல்லாரும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா வர்றாங்க. பேசலாம், ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். இருந்தாலும் ஹீரோயினியா அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டாங்கன்னு தான் தெரியல. பொதுவா துப்பாக்கியை திருப்பி வச்சாதானே மிரட்டுவாங்க. என்னமோ போங்க, அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த தெலுங்கு சீரியல்ல எல்லாம் இப்ப ரொம்ப அப்டேட்டட் ஆயிட்டாங்க. ஏஐ வந்ததுல இருந்து ஃபுல்லா சிஜி தான். அதுல பாருங்க, ஒரு சீரியல்ல ஹீரோ பைலட்டா இருக்காப்ல. பைலட்டு கிட்ட பொதுவா ஏர்போர்ட் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க தான் அந்த இதுல பேசுவாங்க. இங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா போன்ல பேசிக்கிட்டு இருக்குது. லேண்ட் மாடி என்னடா புத்தலாட்டாது? வீட்டுல இருந்து இந்த அம்மாவே ஆர்டர் போடுது, நீ பிளைட்ட சீக்கிரமான பாட்டிட்டு வீட்டுக்கு வரான்னு. இது எப்படி முடியும்? பிளைட் என்ன டவுன் பஸ் நினைச்சாங்களா? நினைச்ச இடத்துல ஓரமான பாட்டிட்டு வர்றதுக்கு? சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஹீரோயின் அந்த பிளைட்ல ஏர் ஹோஸ்டஸா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிளைட்லயே கல்யாணமும் நடக்க போகுது. லாஸ்ட் ஃளைட் எல்லாம் மும்பை தோன்றது. அடங்கொப்பன் தாமிரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? பைலட் பிளைட் ஓட்டுறத நிப்பாட்டிட்டு இங்க கேபினுக்குள்ள வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணி அங்க தாலியை கட்ட போறாரு. அப்ப பிளைட் யாரா ஓட்டுவா? அதுவா போகும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா இதை விட அல்டிமேட் பாருங்க. பிளைட்ல இவங்க ரெண்டு பேரும் தாலி கட்டுற கல்யாணத்தை வீட்டுல இருந்து இவங்க டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது சரி, வானத்துல பிளைட்ல போய்கிட்டு இருக்கிற பைலட்டுக்கு இங்க இருந்து போன் அடிச்சு பேசும்போது சிசிடிவில இவங்க பாக்குறது என்ன பெரிய ஆச்சரியம் போங்க. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா, என் உசுர வாங்காதீங்க. ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க தெலுங்கு சீரியல்ல ஒரு அவமானத்தை வந்து சந்திச்சிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். ஆக்சுவலா நம்ம எல்லாம் தியேட்டருக்குள்ள ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை மறைச்சு கொண்டு போறதுக்குள்ளேயே படாத பாடு போடுவோம். ஆனா இங்க என்னடா சீடை, முறுக்கு, காப்பி, டீ எல்லாத்தையும் இந்த அம்மா உள்ள கொண்டுட்டு போயிருக்கு. அம்மா நாக்கோ டீ டபுள் இஸ்தாலே.
எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுக்கறத பார்த்துட்டு டீ காரம்மான்னு நினைச்சிட்டாம இருக்கு. எனக்கு ஒரு டீ குடுமா, காசு தரேன்றான். அம்மா நாக்கோ டீ டபுள் இஸ்தாலே ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னங்க ஒட்டுமொத்தமா பிளாஸ்க்ல கொண்டு வந்து 50 பேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படித்தானே நினைப்பாங்க. எனக்கு வயிறு எரியுதுங்க. என்ன இருந்தாலும் அன்னைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கவே கூடாது. பாவம். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.